ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பாஸ்தாவை வச்சு ஒரு சூப்பரான எம்மியான ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்கிற ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாயசம். இது பாயசம்னு சொல்லலாம், பால் கொழுக்கட்டைன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ அது செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போட்டு அது வெடிக்க விட்டுட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் இது போட்டிருக்கேன். என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால நான் பாதாம் போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சாசை பாக்கெட்டு பால் பவுடர், அதை வந்து நான் பாலில் கரைச்சி விடுறேன். உங்கள்கிட்ட பால் பவுடர் நிறைய இருந்தால் விட்டுக்கோங்க. நான் 200 மில்லி பாக்கெட் பால் ஆல்ரெடி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு சாசை பாக்கெட் பால் பவுடர் கரைச்சி இதில் விட்டுடலாம். இப்போ வேக வச்சுருக்க அந்த பாஸ்தா வந்து காலையிலே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு எல்லோரும் வரும்போது ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அதில் பால் விட்டுக்கலாம். பால் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். விட்டு நல்லா வேகட்டும். இது வேகிறப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நிறைய இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம், நல்லா பெரிய ஸ்பூனில் நெய் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதாவது நமக்கு அந்த இனிப்பு சுவை அப்போ தான் தெரியும். அதுக்காக கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வெந்த பாஸ்தா தான், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாயிரும். இப்போ நம்ம அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூடுதலாகவே சர்க்கரை சாப்பிடுவாங்க. அதனால் அப்போவும் நான் டேஸ்ட் பார்த்துட்டு நான் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ எப்போ வேணாலும் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். இப்போ வந்து இது வெந்துருச்சு. இப்போ இது தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியவே எடுத்து அதிலையே கரைச்சி 2 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா தண்ணியிலையோ பால்லையோ இல்லை இல்லை வெந்துட்டுருக்க இதுலேயோ நல்லா கரைச்சிடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க, ஊற்றிட்டு நல்லா பாருங்கள். வெந்த உடனே பாருங்கள், அந்த மைதாவும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வெந்ததும் அப்படியே நம்மளால் திக்காக வந்துடும். நமக்கு இது ஆறுனதும் கொஞ்சம் திக்காகும். பட் ஆனால் நம்ம இப்போவே நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். ஏன்னா ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ வந்து அதுக்கு நான் எங்கள் வீட்டில் சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க, இனிப்பு. அதுக்காக நான் இன்னும் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். பால் நிறைய இருந்தால் பால் விட்டுக்கோங்க, இல்லை தண்ணி தான் ஊற்றணும் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் தான். பால்லேயே செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது பால் கொழுக்கட்டையா, பால் பாயசமா, இது எப்படி நீங்கள் வேணாலும் பேர் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாஸ்தா பாயசம் அப்படி தான் நம்ம சொல்லலாம். இதை வச்சுட்டு எடுத்து எல்லாருக்கும் பவுலில் ஊற்றி நீங்கள் பரிமாறும்போது இதுக்கு எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு துளி விட்டுக்கலாம், இல்லை ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பவுலில் ஊற்றி பரிமாறுறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மியாக எல்லோரும் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. நமக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். பாய்.